ரோட்ல கீரை வித்துட்டு போற ஒருத்தவங்களை பார்த்த பாட்டி, கட்டு என்ன விலமா அப்படின்னு கேட்டாங்க. கட்டு 10 ரூபாமா அப்படின்ட்டு. 10 ரூபாயா? 2 கட்டு 10 ரூபாய்க்கு தெரியா அப்படின்னு கேட்டுறாங்க. இல்லம்மா கட்டுப்படி ஆகாது அப்படின்னா இப்ப நீ கிளம்பிட்டாங்க. அப்படி போயிட்டு கொஞ்சத்துல 2 கட்டு 15 ரூபாய்க்கு தட்டுங்களா? 10 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தரமாட்டேன் அப்படின்னா. சரிங்க, உனக்கு மனசு போலயே கொடுங்க. இப்ப 2 கட்டை கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிட்டு அப்படி போகும்போது லைட்டா அப்படி ஸ்லிப் ஆயிட்டாங்களாம். ஏன் தடுமாறுற? காலைல சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு. இல்லம்மா இப்ப போய் தான் கஞ்சி வைக்கணும் அப்படின்னா. இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு 6 இட்லி எடுத்து வந்து அதுக்கு சட்னி சாம்பார்லாம் வச்சு கொண்டாந்து வச்சுட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அனுப்பி விட்டாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த பையன் கேட்டானா, பாட்டி 5 ரூபாய்க்காக அவ்வளவு நேரம் பேர பேசுனீங்க, இப்போ ஒரு 6 இட்லி ஒரு இட்லி 5 ரூபா வச்சா கூட 30 ரூபாய் ஆச்சு, அது உனக்கு நஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது, தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாது அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தான் ஆனந்தமே இருக்கு. வாழ்க்கை பூரா கடவுளை வணங்குறதுனால கிடைக்கிற புண்ணியத்தை விட பசியில் இருக்கிற ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கறதுனால கிடைக்கிற புண்ணியம் அதிகம்னு சொல்லுவாங்க.